அன்பியும் யூடியூப் இல்லந்தோறும் இறைசாட்சி உள்ளந்தோறும் மகிழ்ச்சி. திருத்தந்தையின் புதன் மறைக்கல்வி உரை. இறந்தோர் உலகம் சென்ற இயேசு கிறிஸ்துவும் உங்கள் பாவங்களின் பொருட்டு ஒரே முறையாக இறந்தார். அவர் உங்களை கடவுளிடம் கொண்டு சேர்க்கவே இறந்தார். நீதியுள்ளவராகிய அவர் நீதியற்றவர்களுக்காக இறந்தார். செப்டம்பர் 24 புதன்கிழமையன்று வத்திக்கான் தூய பேதுரு பெருங்கோவில் வளாகத்தில் கூடியிருந்த மக்களுக்கு இயேசு அடக்கம் செய்யப்பட்ட புனித சனிக்கிழமை நிகழ்வுகள் குறித்த கருத்துக்களை எடுத்துரைத்தார் திருத்தந்தை 14ஆம் லியோ. சிலுவை அடையாளம் வரைந்து திருத்தந்தை அவர்கள் மறைக்கல்வி உரையினை துவக்கியதும் திருத்தூதர் பேதுரு எழுதிய முதல் திருமடலில் நீதியின் பொருட்டு துன்புறுதல் என்ற தலைப்பின் கீழ் உள்ள இறைவார்த்தைகள் பல்வேறு ஐரோப்பிய மொழிகளில் வாசித்தளிக்கப்பட்டன. 1 பேதுரு அதிகாலை 3:18 கிறிஸ்துவும் உங்கள் பாவங்களின் பொருட்டு ஒரே முறையாக இறந்தார். அவர் உங்களை கடவுளிடம் கொண்டு சேர்க்கவே இறந்தார். நீதியுள்ளவராகிய அவர் நீதியற்றவர்களுக்காக இறந்தார். மனித இயல்போடிருந்த அவர் இறந்தாரெனினும் ஆவிக்குரிய இயல்புடையவராய் உயிர் பெற்றெழுந்தார். அந்நிலையில் அவர் காவலில் இருந்த ஆவிகளிடம் போய் தம் செய்தியை அறிவித்தார். இறைவார்த்தைகள் வாசிக்கப்பட்டதைத் தொடர்ந்து திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் தனது கருத்துக்களை திருப்பயணிகளிடத்தில் பகிர்ந்து கொண்டார். திருத்தந்தையின் மறைக்கல்வி உரை கருத்துக்களுக்கு இப்போது நாம் செவிசாய்ப்போம். அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று நாம் புனித சனிக்கிழமையின் மறைபொருளை பற்றி தொடர்ந்து சிந்திக்க இருக்கின்றோம். எல்லாம் அமைதியாகவும் அசைவற்றதாகவும் தோன்றும் பாஸ்கா மறைபொருளின் நாளில் கண்ணுக்கு தெரியாத மீட்பின் செயலானது நடைபெறுகிறது. இருளிலும் மரண நிழலிலும் இருந்த அனைவருக்கும் உயிர்த்தெழுதல் செய்தியை கொண்டு வர கிறிஸ்து இறந்தவர்களின் உலகிற்கு இறங்குகிறார். திருவழிபாட்டு முறை மற்றும் பாரம்பரியத்தால் நமக்கு கொடுக்கப்பட்ட இந்நிகழ்வு மனிதகுலத்தின் மீதான கடவுளது அன்பின் மிகவும் ஆழமான மற்றும் தீவிரமான அடையாளத்தை எடுத்துக்காட்டுகிறது. உண்மையில் இயேசு நமக்காக இறந்தார் என்று சொல்வதோ அல்லது நம்புவதோ மட்டும் போதாது. மாறாக நாம் தொலைந்து போன இடங்களில் நம்மை தேடி அங்கீகரித்த அவருடைய அன்பின் நம்பகத்தன்மையை நாம் அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும். இருளின் எல்லைக்குள் ஊடுருவக்கூடிய ஓர் ஒளியின் ஆற்றல் நிறைந்த அவரின் அன்பினால் மட்டுமே அந்த நிலையை நாம் அடைய முடியும். திருவிவிலியத்தின் கருத்தில் பாதாள உலகம் என்பது இருத்தலியலுக்கான நிலையான இடம் அல்ல என்று கூறப்படுகின்றது. வாழ்க்கை பலவீனமடைந்து துயரம், தனிமை, குற்ற உணர்வு மற்றும் கடவுளிடமிருந்தும் மற்றவர்களிடமிருந்தும் பிரிவினை ஆட்சி செய்யும் நிலை அந்த உலகில் காணப்படுகின்றது. இந்த இருளாகிய அரசின் வாயில்களை கடந்து கிறிஸ்து அந்த படுகொழியில் கூட நம்மை வந்து அடைகிறார். சொல்லப்போனால் அவர் இறப்பின் வீட்டிற்குள் நுழைகிறார். அந்த வீட்டிலிருந்து நம்மை வெளியேற்ற அவ்விடத்தை வெறுமையாக்க அங்குள்ள அதன் குடிமக்களை விடுவிக்க அவர்களை ஒவ்வொருவராக கரம் பிடித்து அழைத்துச் செல்கிறார். அவரது செயலானது நமது பாவத்திற்கு முன்பாக நிற்காத மனிதர்களின் தீவிர நிராகரிப்புக்கு அஞ்சாத ஒரு கடவுளின் மனத்தாழ்மையை சுட்டிக்காட்டுகின்றது. இந்த அன்பியம் யூடியூப் சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.